உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, தொண்டை கொஞ்சம் சரியில்லை, அதனால கொஞ்சம் மெதுவா தான் பேசுவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நீங்க இந்த படையப்பா திரைப்படத்தை பாத்துறீங்களா? அந்த படையப்பா திரைப்படத்துல ரஜினிகாந்த் ஓப்பனிங் சீன்ல நல்லா பாட்டெல்லாம் பாடுவாரு. பாட்டு பாடி முடித்ததற்கு பின்பாக அங்க இருக்கிற ரஜினிகாந்துடைய சொந்தக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பா படையப்பா அங்க பாருப்பா, அந்த பானையை உடைக்க முடியாம, அந்த உரிய உடைக்க முடியாம கஷ்டப்படுறான்ப்பா, நீ போய் உடைச்சாதான் உடைக்க முடியும், போப்பா அந்த பானையை உடைச்சிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னனே, படையப்பன் அப்படியே வேகமா போவாரு. வேகமா போனா அங்க மக்கள் நிற்பாங்க. மக்கள் மேல அப்படியே தோள்பட்டையை முதிச்சு, மூக்கை முதிச்சு, வாயை முதிச்சு, தலையை முதிச்சு மேல ஏறி போய் படையப்ப என்ன பண்ணிடுவாருன்னா அந்த பானையை உடைச்சிருவாரு. அந்த பானையை உடைச்சோடனே அப்படி ஒரு போஸ் கொடுப்பாரு, KS ரவிக்குமார் அப்படின்ற மாதிரி டைட்டில் வந்து போடுவாங்க, இயக்குனர் பேர் வந்து போடுவாங்க. பானையை உடைச்சது என்னமோ படையப்பன் தான், ஆனா கீழே இருக்கிற மக்கள் இருந்தாங்க தெரியுமா, குதிச்சு ஏறி வந்தார் இல்லையா படையப்பன், அந்த மக்கள் இல்லை என்றால் படையப்பன் மண்ணை கவ்வ வேண்டியதுதான். படையப்பன் மண்ணை கவ்வ வேண்டியதுதான். இல்ல ஒருவேளை அந்த மக்களே இல்லை என்றால் படையப்பன் கடைசி வரைக்கும் இந்த குச்சியை வச்சுக்கிட்டு தவி தவி உடைப்பதற்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இது எதுக்காக பதிவு பண்றேன் அப்படின்னா, கடந்த 2021 தேர்தல் எடுத்துக்கங்க. கடந்த 10 வருடங்களாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே இல்லை. 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர்றாங்க அப்படின்னா கூட்டணி கட்சியால் மட்டும்தான் அவங்களால ஆட்சியை அமைக்க முடிந்தது. கூட்டணி கட்சிகள் இல்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் படையப்பன் மாறி கடைசி வரைக்கும் குச்சியை வச்சுக்கிட்டு அந்த பானை உடைப்பதற்காக தவிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ அந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டிலில் அமர்த்தி அழகு பார்த்த கூட்டணி கட்சிகளுக்கு உரிய அங்கீகாரத்தை, உரிய தொகுதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் வழங்க வேண்டுமா வேண்டாமா? ஆனா இந்த 2026 தேர்தலிலும் கூட மீண்டும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 6 சீட்டு தான், கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு 6 சீட்டு தான் அப்படின்ற மாதிரி ஒரு சில தரவுகள் வெளியாயிருக்கின்றது. இந்த தரவுகள் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத நம்மளுடைய பார்வையின் அடிப்படையில் தரவுகளின் அடிப்படையிலேயே பார்த்துருவோம். சரிங்களா? நண்பர் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்ப நிமிர்ந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால துணிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல நம்ம நேயர்கள்ட்ட கேள்வி கேட்டுருவோம். அதாவது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல விடுதலை சிறுத்தை கட்சியுடைய உழைப்பு என்னவென்று எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில பார்க்கின்ற பொழுது விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 6 சீட்டுக்கு அதிகமாக கொடுப்பதாக இருந்தா எத்தனை சீட்டுகள் கொடுத்தால் சரியானதாக இருக்கும் அப்படின்றத நேர்மையின் அடிப்படையில் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ல வந்து போட்டுருங்க. சரியா? சரி, விடுதலை சிறுத்தை கட்சிக்கு மீண்டும் 6 சீட்டு தானா? எந்த ஒரு தரவுகளின் அடிப்படையில் சொல்ற அப்படின்னு கேட்குறீங்களா? உரிய தரவுகளின் அடிப்படையில் தான் சொல்றேன். ரொம்ப ஒரு சிம்பிளான லாஜிக் தாங்க. கடந்த 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை தொகுதியில போட்டி போட்டாங்க? 171 தொகுதியில. காங்கிரஸ் 25 தொகுதி, VCக்கு 6 தொகுதி, CPI வந்து 6 தொகுதி, CPM 6 தொகுதி, IUML வந்து 3 தொகுதி, அப்புறம் MMK மனிதநேய மக்கள் கட்சி அவங்க 2 தொகுதி, மதிமுக 6 தொகுதி, அப்புறம் இதர பின்ன சின்ன சின்ன குட்டி குட்டி இயக்கங்கள், இந்த கொங்கு மக்கள் ஈஸ்வரன் ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்கள் எல்லாத்தையுமே மொத்தமா சேர்த்து போட்டு 234 தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகம் போட்டி போட்டார்கள். ஆனா 2021 தேர்தல்ல விடுதலை சிறுத்தை கட்சி இரட்டை இலக்க எண்கள்ல சீட்டு வந்து கேட்டாங்க. அப்பவே 2021 விடுதலை சிறுத்தை கட்சி இரட்டை இலக்க எண்கள்ல சீட்டு கேட்டாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தை கட்சியை எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, பிஜேபி உள்ள பூந்துரும், 10 வருஷமா நம்ம ஆட்சியில கிடையாது, 2021 விட்டோம் அப்படின்னா பாஜக உள்ள பூந்துரும், அதனால தேர்தலுக்கு பின்பாக ஒருவேளை எங்களுடைய எம்எல்ஏக்கள் சில பேர் வந்து விலை போகக்கூடும், அதனால நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, விலை போனாலும் கூட நாங்க தனிப்பெரும்பான்மையை மையப்படுத்தி நாங்க ஆட்சி கட்டில அமரணும், அதற்காக நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க என்று சொல்லிதான் திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வெறும் 6 சீட்டை வழங்கினார்கள். இதை நான் சொல்லல, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்களே ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்கின்றார். அவர் கொடுத்தார், அந்த டயத்துல கொடுத்தாரு. அப்ப விசிகாவுக்கு 6 சீட்டு கடந்த 2021 6 சீட்டு ஒதுக்கியதற்கான முக்கியமான காரணம் என்ன? பிஜேபி உள்ள பூந்துரும் அப்படின்றத மையப்படுத்தி தான் வெறும் 6 சீட்டை மட்டும் வழங்கினார்கள். அப்ப இந்த 2026 எலெக்ஷன் எடுத்துங்க. இந்த 2026 எலெக்ஷன்ல விஜய் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஃபேக்டர் வந்து வாராரு. அதே மாதிரி எதிர்முனையில பாஜக அவங்களுக்கும் என்ன பண்றாங்க, கூட்டணியை ஒரு வலுவாக அமைத்து கொண்டே வருகின்றார்கள். சோ அப்படி இருக்க பட்சத்துல 2021 பாஜக உள்ள பூந்துரும் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு ஃபேக்டரை சொல்லி வெறும் 6 சீட்டு மட்டும் தான் விசிகாக்கு வழங்கினாங்க. ஆனா இந்த முறை
விஜய் என்று சொல்லப்படுகின்ற ஃபேக்டர் வருவதன் மூலமாக யாருடைய வாக்குகள் அதிகமாக பாதிக்கப்படும் அப்படின்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் தான் அதிகமாக பாதிக்கப்படும். அப்படிங்கும் பட்சத்துல எவ்வாறு விசிகாவுக்கு 6 சீட்டை விட அதிகமான சீட்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் வழங்குவார்கள்? விஜய் வராத பொழுதே விசிகாவுக்கு வெறும் 6 சீட்டை மட்டும் தான் வழங்கினாங்க. பிஜேபி உள்ள பூந்துரும் சொல்லி 6 சீட்டு தான் வழங்கினாங்க. இன்னைக்கு விஜய் வேற வந்துட்டாரு. விஜய் வேற வந்ததுனால விசிகாக்கு 6 சீட்டை விட அதிகமான சீட்டு எண்ணிக்கைகள் எவ்வாறு வழங்குவார்கள்? சோ இது போக நேற்றைய தினத்துல தேமுதிக என்ன பண்ணிருக்காங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் சேர்ந்திருக்கின்றார். சோ தேமுதிக சேர்ந்ததன் மூலமாக தேமுதிக ஆல்ரெடி கடந்த கால எலெக்ஷன்ல அவங்க இரட்டை இலக்க எண்கள்ல தான் எல்லா கட்சிகள் கூட கூட்டணி வைத்தும் போட்டி போட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்வதா இருந்தா கடந்த 2021 தேர்தல்ல அவங்க டிடிவி கூட கூட்டணி வச்சு 60 தொகுதிகளை வாங்கினார்கள். அப்ப குறைந்தபட்சம் தேமுதிக ஒரு 6 சீட்டாச்சும் வாங்குவாங்க. யார்கிட்ட? திராவிட முன்னேற்ற கழகத்துல குறைந்தபட்சம் 6 சீட்டாச்சும் வாங்குவாங்க. அப்ப குறைந்தபட்சம் 6 சீட்டாச்சும் தேமுதிக வாங்குகின்றது என்றால் அந்த சீட்டுகளை யார்கிட்ட இருந்து எடுத்து கொடுப்பாங்க? விசிகாவுக்கு ஒருவேளை நம்ம அதிக சீட்டு தரலாம், ஏன்னா 2021 விசிகா இல்லை என்றால் நம்ம ஆட்சியில வந்திருக்க முடியாது என்ற எண்ணம் இருந்தாலும் கூட, விசிகாவுக்கு அதிக சீட்டு கொடுக்கலாம் என்ற எண்ணம் இருந்தாலும் கூட தேமுதிக தற்பொழுது உள்ள வந்திருக்குது. தேமுதிக வந்ததன் மூலமாக விசிகாவுக்கு எப்படி அதிக சீட்டு வழங்கும்? திமுக எப்படி வழங்கும்? வழங்காது. இன்னும் சொல்ல போறதா இருந்தா நாளைக்கு ஓபிஎஸ் கூட வந்தாலும் வந்ததுதான். ஓபிஎஸ் கூட வந்தாலும் தான். ஒருவேளை ஓபிஎஸும் உள்ள வந்துட்டார் அப்படின்னா விசிகாவுக்கு 6 சீட்டு கிடைக்குமா அப்படின்றதே மிகப்பெரிய டவுட். நான் அதைத்தான் சொன்னேன். நீங்கள் கீழே இருந்த காலகட்டங்கள்ல 2021 நீங்க கீழே இருந்த காலகட்டங்கள்ல நீங்க வெற்றி பெற முடியுமா முடியாதா என்று ஒரு சந்தேகத்துல இருந்த காலகட்டங்கள்ல விசிகா, கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாமே உங்களை தூக்கி விட்டு உங்களை ஆட்சி கட்டில அமர்த்தினாங்க. விசிகாவும் கம்யூனிஸ்டுகள் இல்லை என்றால் இந்த படையப்பன் மேல ஏறி உரிய அடிச்ச மாதிரி முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு முதலமைச்சர் நாற்காலியில அமர்ந்திருக்க முடியாது. அப்ப தேமுதிக வந்துருச்சு, ஓபிஎஸ் வரப்போகுது. அப்படி இருக்க பட்சத்துல விசிகாவுக்கு மறுபடியும் 6 தொகுதிகள் தான் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சில பல தரவுகள் வெளியாயிருக்கின்றது. சோ ஆதாரத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது, டேட்டாக்களின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது, நம்முடைய பார்வையின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது விசிகாவுக்கு இந்த முறையும் 6 சீட்டு தான் வழங்குவார்கள் அப்படின்ற மாதிரி தெரிய வருகின்றது. ஆனால் இது எவ்வளவு தூரம் உண்மை என்றும் எனக்கு தெரியவில்லை. அதை நான் பதிவு பண்ணிடுறேன். இந்த இடத்துல நாம இந்த திமுகவுடைய ஆதரவாளர்ன்ற மாதிரி காட்டிக்கிட்டு அண்ணன் திருமாவர்களையும் ஆதரிக்கிற மாதிரியே சில கொத்தடிமைகள் காட்டிக்கிடுவாங்க. சில கொத்தடிமைகள், திமுக கொத்தடிமைகள் என்ன பண்ணுவாங்க? நான் திமுகங்க, அதே வேளையில நான் விசிகா விட்டு கொடுக்கவே மாட்டேங்க அப்படின்ற மாதிரி திமுகவுக்கு சொம்படிச்சுக்கிட்டே அண்ணன் திருமாவர்களை ஆதரிக்கிற மாதிரியே சில பேர் காட்டிக்கிடுவாங்க. அந்த மாதிரி கொத்தடிமைகளை பார்த்து நான் ஒரு சில கேள்விகள் கேட்கிறேன். தேமுதிக உள்ளே வந்தாலும் வரவில்லை என்றாலும், ஓபிஎஸ் உள்ள வந்தாலும் வரவில்லை என்றாலும், நீங்க விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 10 சீட்டு வழங்க வேண்டும், இரட்டை இலக்க எண்கள்ல சீட்டு வழங்க வேண்டும் என்று அந்த திமுக கொத்தடிமைகள்னால திமுக நிர்பந்தம் பண்ண முடியுமா? இல்ல பதிவுகள் எழுத முடியுமா? திருமாவளவனை ஆகா ஓகோன்னு புகழ்வாங்க. திருமாவளவனை ஒருவேளை திமுகவுடைய கூட்டணி விலகிட்டார் அப்படின்னா அடுத்த செகண்ட் அந்த திருமாவளவர்கள் எந்த அளவுக்கு கேவலமா எழுதுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனாலும் கூட இப்ப திருமாவளவனை ஆதரிச்சுட்டு தான் இருக்கிறாங்க இந்த சில திமுக கொத்தடிமைகள். இந்த திமுக கொத்தடிமைகள் தேமுதிக உள்ளே இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு ஓபிஎஸ் வந்தாலும் வருவாரு, வந்தாலும் பரவாயில்ல. ஆனா விடுதலை சிறுத்தை கட்சியுடைய உழைப்புக்கு ஏற்றவாறு, விடுதலை சிறுத்தை கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவருடைய கொள்கைக்கு ஏற்றவாறு, அவருடைய கருத்தியலுக்கு ஏற்றவாறு அவருக்கு இரட்டை இலக்க சீட்டுகள் தாங்க வழங்கணும் அப்படின்னு சொல்லி திமுக கொத்தடிமைகள் பதிவு போட முடியுமா? போட மாட்டாங்க. அப்ப அந்த கொத்தடிமைகளை பார்த்து கேட்கிறேன், நீங்க உள்ளபடியே திருமாவளவன் மேல விசுவாசியாக இருந்தீங்க அப்படின்னா இரட்டை இலக்க எண்கள்ல நீங்க சீட்டு வழங்கணும் அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு எதிராக ஒரு பதிவை போடுங்க பார்ப்போம். அந்த துணிச்சல் இருக்குமா? போடுங்க. சரிங்களா? சரி, இது போக கூடுதலா இன்னொரு தரவுகள் நம்ம பேசிடுவோம். அதாவது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தேமுதிகவை உள்ள கொண்டு வந்தோடனே சில நபர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஆகா ஓஹோ பயங்கரமான ஆளுப்பா, பெரிய அரசியல் சாணக்கியம்ப்பா. யாரு? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அரசியல் சாணக்கியம்ப்பா அப்படின்ற மாதிரி திமுகவுடைய கொத்தடிமைகள் ஃபயர் விடுறாங்க. ரைட்டு. ஆனா விசிகால இருக்கிற ஒரு சில நபர்களும் கூட என்ன பண்ணாங்கன்னா, அரசியல் சாணக்கியம்ப்பா யாரு? நம்ம முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி ஃபயர் விட்ட காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் தான். தேமுதிக உள்ளே வருவதன் மூலமாக இங்க யாருடைய சீட்டுகள் குறைக்கப்படும்? விசிகாவுடைய சீட்டுகள் குறைக்கப்படும், கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சீட்டுகள் குறைக்கப்படும். அப்ப ஆகா ஓகா அப்படின்னு சொல்லி எப்படி உங்களால ஃபயர் விட முடிகின்றது?
அது மட்டும் கிடையாது, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உள்ளபடியே அரசியல் சாணக்கியம் தான். எதை வச்சு சொல்றேன் தெரியுமா? நேத்து வந்த கட்சி யாரு? மக்கள் நீதி மையம். மக்கள் நீதி மையம் வந்து நேத்து வந்த கட்சி. ஆனா மக்கள் நீதி மையத்தினுடைய கமலஹாசன் அவர்கள் கூட்டணி கட்சிகள் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டத்துல கூட கலந்துக்க மாட்டாரு. கூட்டணி கட்சிகள் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டத்துல மக்கள் நீதி மையத்தினுடைய கொடி கூட இருக்காது. ஆனா கூட்டணி கட்சிகள் நடத்துகின்ற போராட்டத்துக்கு எதுக்கு வர மாட்டாரு, தனியா ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த மாட்டாரு, எதுவுமே பண்ண மாட்டாரு. ஆனா ஒரு ராஜ்யசபா எம்பி. அது மட்டும் கிடையாது, இந்த 2026 தேர்தல்ல மக்கள் நீதி மையத்துக்கும் சீட்டு வழங்கணும். சட்டமன்ற தேர்தலில் சீட்டு வழங்கணும். அதையும் கூட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்குவார். ஆனா களத்திலேயே அனுதினமும் போராடிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? விசிகா, கம்யூனிஸ்டுகள், இந்த மாதிரி கட்சிகளுக்கு ராஜ்யசபா எம்பி பதவி கிடையாது. சீட்டு தொகுதி பங்கீடுகளையும் கூட குறைவான எண்ணிக்கையில சீட்டுகள். எப்படிங்க ஏத்துக்கிற முடியும்? ஆமா, அப்ப இதை பாக்குறவங்க என்ன தோணுது? உள்ளபடியே நம்ம முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அரசியல் சாணக்கியம் தான். போராடுகின்ற போராளிகளுக்கு வந்து சீட்டு எண்ணிக்கை அதிக தரமாட்டாரு. போராடுகின்ற போராளிகளுக்கு வந்து ராஜ்யசபா எம்பி பதவி தரமாட்டாரு. ஆனா போராட்டத்திலே கலந்து கொள்ளாத கமலஹாசன் அவர்களுக்கு எம்பி பதவி. அப்ப உள்ளபடியே நம்ம மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு அரசியல் சாணக்கியம் தான். அவர் மட்டுமா? தேமுதிக இப்ப உள்ள வந்திருக்காங்களா? தேமுதிக சும்மா வந்தாங்க நினைக்கிறீங்களா? தேமுதிக வந்து ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி கேட்டிருக்கிறாங்க. ஒரு ராஜ்யசபா எம்பி பதவிக்கு வந்து ஒப்புக்கொண்டுதான் தேமுதிகவை உள்ளே சேர்த்திருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகம். நேத்து வரைக்கும் திமுகவுக்கு எதிர்நிலைமையில் இருக்கின்ற கட்சிகள் கூட கூட்டணி வைத்து விட்டு இன்னைக்கு நான் திமுக கூட வரேன்னு சொல்லி வந்த உடனே ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வாங்குகின்றார் என்றால், அதுபோக சட்டமன்ற தேர்தலில் சீட்டுகள் வேற அதிக எண்ணிக்கையில் வாங்க போகின்றார் என்றால், அதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் கூட ஒப்புக்கொள்கின்றார் என்றால், உள்ளபடியே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அரசியல் சாணக்கியம் தான். இங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தை கட்சிகளும் இழிச்சவாயங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் விடுதலை சிறுத்தை கட்சியும் இழிச்சவாயங்களா ஆக்கிவிட்டு முதலமைச்சர் அவர்கள் அரசியல் சாணக்கியராக செயல்படுகின்றார். அப்ப அவர் அரசியல் சாணக்கியம் தான். உண்மைதான். இது ஒரு வகையான உழைப்பு சுரண்டல். 234 தொகுதியில விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வெறும் 6 தொகுதி மட்டும் கொடுத்துட்டு, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வெறும் 6 தொகுதி மட்டும் கொடுத்துட்டு, மீது இருக்கிற அத்தனை தொகுதிகள் நீங்க போட்டி போட்டுக்கிட்டு, ஆனா எல்லா தொகுதியிலுமே விசிகா காரங்க உழைக்கணும், கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க உழைக்கணும் அப்படின்னா, இது வந்து அந்தந்த தொகுதியை சார்ந்த தொண்டர்களுடைய உழைப்பை சுரண்டுவதற்கு சமம். இதை திமுக செய்கின்றது. உள்ளபடியே விடுதலை சிறுத்தை கட்சிக்கு இரட்டை இலக்க எண்களும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இரட்டை இலக்க எண்களும் கொடுத்தால் மட்டும்தான் உள்ளபடியே திராவிட முன்னேற்ற கழகம் உழைப்பு சுரண்டல் செய்யாம சமூக நீதி பாதையில பயணிக்கிறார்கள் என்று பொருள்படும். இல்லை என்றால் திமுகவும் கூட ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் தான் என்பதனை அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்ய புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.